வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி அம்மா அவர்கள் எழுதிய ஸ்ரீமதி மைதிலி. அத்தியாயம் 14. பசியால் வாடிக்கொண்டிருந்த நாய் ஒன்று வைக்கோல் போர் ஒன்றின் மீது ஏறி படுத்து உறங்கத் தொடங்கியதாம். தீனிக்காக அலைந்து திரிந்து கொண்டிருந்த பசு ஒன்று வைக்கோலை கண்டதும் ஆசையுடன் அருகில் வந்ததாம். அவ்வளவுதான், விருக்கென நித்திரை கலைந்தெழுந்து கோபம் பொங்க மொழிகளால் உறுத்து விழித்து பற்களை காட்டி ஆக்ரோஷமாக குறைத்து பசுவை போர் அருகில் அண்டவிட்டாது அந்த துஷ்ட நாய் விரட்டி அடித்து விட்டதாம். நாய் என்னவோ தன் பசியை தீர்த்து கொள்ள வைக்கோலை தின்று விடப் போவதில்லை. ஆனால் பசுவின் பசி தீர வைக்கோலை தின்ன இடம் கொடுக்க சுவானத்திற்கு அவ்வளவு தாராள மனப்பான்மை இல்லை. தனக்கும் உதவாத ஒரு பொருள் பிறருக்கு உதவுவதா என்ற ஒரு ஆத்திர உணர்ச்சி வைக்கோல் போரின் மீது அரை துயிலில் வாழ்ந்திருந்த சுவானத்திடம் குடிக்கொண்டிருந்த தாராள மனப்பான்மைதான் மங்களத்தின் உள்ளத்திலும் குடிக்கொண்டிருந்தது. அவளுடைய இந்த உண்மையான குணத்தை அறிந்து கொள்ள பத்மினிக்கு பல மாதங்கள் சென்றன. மங்களம் உட்கொள்ளும் மருந்துகளின் மீதுதான் பாதி உயிரை வைத்திருந்தாள். மீதி பாதி பிராணனை ஆடை ஆபரணங்கள் மீது வைத்திருந்தாள். எனவே அவளது இரும்பு பீரோவை திறந்துவிட்டால் போதும். தட்டுகளில் அடுக்கடுக்காக வானவில் போல் வர்ணஜாலங்களை வீசிக்கொண்டு நானாவித வர்ண சேலைகள் காட்சியளிக்கும். ஒரு புறம் பொன்னாலும் மணிகளாலும் ஆன விதவிதமான ஆபரணங்கள் அணிவாரின்றி குவிந்து கிடக்கும். புதிய தினசில் ஒரு புடவை அவள் கண்களில் பட்டுவிட்டால் போதும், அடுத்த கணமே அந்த புடவை அவளது அலமாரிக்குள் அடக்கமாகிவிடும். நகைகளும் அப்படியேதான். புதிய மோஸ்தரில் யாராவது ஒரு பெண்மணி ஒரு நகையை அணிந்து கொண்டிருப்பதை மங்களம் கண்டுவிட்டாளானால் அடுத்த நாளே அந்த நகை அம்மாளின் இரும்பு பெட்டிக்குள் சிறைப்பட்டுவிடும். இவ்வளவிற்கும் மங்களம் நாளின் பெரும் பகுதியை நோயாளியாக படுக்கையிலே கழித்து கொண்டிருந்தாள். அபூர்வமாக சில சமயங்களில்தான் அவள் நண்பர்கள் வீட்டுக்கோ மற்ற கேளிக்கை ஸ்தாபனங்களுக்கோ விஜயம் செய்ய கேளிக்கை ஸ்தலங்களுக்கோ விஜயம் செய்ய புறப்படுவாள். அதிசயமாக வெளிக்கிளம்பிய இந்த சந்தர்ப்பங்களே மங்களத்தின் பொருள் வாங்கி குவிக்கும் திறமைக்கு போதுமானவையாக இருந்தன. என்றால் மற்ற பெண்களைப் போல் அவளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்திருந்தால் அப்பொழுது ஸ்ரீமான் திவாகரன் இரும்பு வியாபாரத்திற்கு பதில் தமது மனைவி வாங்கி சேமித்துள்ள நகைகளை கொண்டு ஒரு ஜுவல்லரி மார்ட் திறந்துவிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கலாம். அவர் செய்த புண்ணியமோ அல்லது மூதாதையர் செய்த பெருந்தவமோ இவ்வாறெல்லாம் நிலைமை ஏற்படாது. ஸ்ரீமதி மங்களம்மாளை நோயாளியாக ஆழ்த்தி வீட்டிலிருந்து ஒரு பெரும் இரும்பு அலமாரியை மட்டும் நகைகளால் நிரப்பும் சிறு பணியில் அவளை ஈடுபட செய்துவிட்டிருந்தது. மங்களத்திற்கு நகைகளையும் புடவைகளையும் வாங்கி குவிக்க நேரம் இருந்ததை ஒழிய அவைகளில் எதையும் அணிந்து அழகு பார்க்க பொழுதோ விருப்பமோ இருக்கவில்லை. ஆனால் அதே சமயம் தான் உடுத்தாத ஆடைகளையோ அணியாத ஆபரணங்களையோ தன் தம்பி மனைவிக்கு சற்று இரவல் கொடுக்க கூட மனதில் தாராளம் இருக்கவில்லை. இரும்பு பெட்டியின் சாவியை பத்மினி தன் இடையில்தான் சொருகி கொண்டிருந்தாள். மங்களம் உத்தரவிட்ட பொழுதெல்லாம் அவளது பீரோவை திறந்து ஆடை ஆபரணங்களை கணக்கிட்டு வைத்தாள். ஆனால் மங்களத்தின் பீரோவில் குவிந்து கிடந்த அந்த நவநிதிகளின் சுகத்தை அவளால் அனுபவிக்கவே முடியவில்லை. கண்களால் தினசரி ஒரு முறை தரிசித்தாள். கரங்களால் அவைகளை ஸ்பரிசித்தாள் என்பதை தவிர பத்மினியால் அவைகளில் ஒன்றையேனும் பூட்டி அழகு பார்த்து மகிழ முடியவில்லை. நாத்தனாரின் ஏவலுக்கு அடிபணிந்து மங்கள பவனத்தில் வாசம் செய்த காலத்தில் மைதிலி எவ்வளவோ முறை அந்த பீரோவை திறக்க நேரிட்டது. ஆனால் கண்களை பறித்த அந்த ஆபரணங்களையோ மனத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய அந்த ஆடைகளையோ அவள் ஏறிட்டு கூட பார்த்ததில்லை. தனக்கு சொந்தமற்ற எந்த பொருளையும் அவள் விரும்பியதே இல்லை. ஆனால் பத்மினியின் மனப்போக்கோ வேறு விதமாக இருந்தது. இளமை அழிந்து வயோதிகத்தை சமீபித்து கொண்டிருந்த மங்களத்திற்கு இவ்வளவு நகைகள் ஏன்? இந்த விலையுறந்த ஆடைகளையே என் போன்ற இளநங்கை அளவா அணிந்து மகிழ வேண்டும்? இந்த கிழவிக்கு இவைகள் ஏன் என்று ஆத்திரமும் பொறாமையும் கொண்டாள். தானும் அணியாது பிறருக்கும் கொடுக்காது அவைகளை பீரோவில் பூட்டி வைத்த மங்களத்தை அவள் நாளடைவில் உள்ளுக்குள் வெறுக்க தொடங்கினாள். சந்தர்ப்பம் ஏற்பட்ட பொழுதெல்லாம் சித்தப்பாவிடம் குறை கூறி என் நாத்தனாருக்கு ஏன் இந்த அல்ப மனசு என்று வருத்தப்பட்டு கொண்டாள்.
சித்தப்பா முத்துசுவாமிக்கு மங்களம்மாவிடம் அபாரமான சலுகைகள் இருந்தன. மற்ற எல்லா விஷயங்களுக்கும் அவரது வார்த்தைகளை வேத மந்திரமாக ஒப்புக்கொள்ளக்கூடிய மங்களம் நகைகள் விஷயத்தில் மட்டும் மிகவும் கண்டிப்பாகவும் பிடிவாதமாகவும் இருந்துவிட்டாள். ஏன் மங்களம்? அந்த அட்டிகையை அப்படியே பெட்டியில் வைத்து பூட்டினால் அது என்னத்திற்காகும்? இரும்பு சத்து நகையில ஏறி அப்படியே கற்கள் ஒளி மங்கி போய்விடாதா? அந்த பெண் பத்மினி கழுத்திலே அதை போட்டு வையேன், அது சிறுசு, போட்டுக்கொண்டு சந்தோஷப்படட்டுமே என்று ஒரு முறை பத்மினிக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு கொஞ்சம் சிபாரிசு கூட செய்து பார்த்தார். அது பெட்டியிலே இருக்கட்டும் சித்தப்பா, நம்மை அது சாதம் கேட்கிறதா? பத்மினிக்கு இது மாதிரி வாங்கி போட்டுக்கொள்ள முடியாதா என்ன? அவள் புருஷன் சம்பாதிக்கிறான், காலக்கிரமத்திலே வாங்கி போடுகிறான். என் நகைகள் அவளுக்கு எதிர்க்கே என்று ஒரு போடு போட்டு அவர் வாயை இது விஷயமாக அடக்கிவிட்டாள். தமது பேச்சை இந்த ஒரு காரியத்தில் மட்டும் மங்களம் கேட்கவில்லை என்று சித்தப்பாவிற்கு மிக்க கோபம். பத்மினிக்கும் மங்களத்தைப் போலவே ஆடை ஆபரணங்களின் மீது மகத்தான மோகம். கண்ணால் கண்டதையெல்லாம் வாங்கிவிட வேண்டும் என்ற பேராசை அவளை பேயாக ஆட்டிக்கொண்டிருந்தது. ஆனால் அவளது கணவரது வருவாய் அதற்கு போதியதாக இருக்கவில்லை. தன் சொந்த செலவுகள் போக மனைவிக்கு என்ற ஒரு சிறு தொகையை ஸ்ரீகாந்தன் மாதந்தோறும் அவளிடம் கொடுத்து வந்தான். வீட்டு நிர்வாகத்திலே சித்தப்பா கூட சேர்த்த சூறையாடுவதில் பத்மினி தானாக கொஞ்சம் பணம் மாதந்தோறும் சேர்த்து கொண்டிருந்தாள். எனினும் இவைகள் அனைத்தும் அவள் நினைத்தால் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்க போதுமானதாக இருக்கவில்லை. மழை பொழிந்து பஞ்சம் தீர வேண்டுமே ஒழிய பனி பெய்து தீராது என்று அடிக்கடி தனக்குள்ளே எண்ணி எண்ணி நிராசையால் பெருமூச்செறிந்தாள். தனக்கு வேண்டியவற்றை வாங்கி கொள்ள பொருளாதாரம் இடம் கொடுக்காத சந்தர்ப்பத்திலெல்லாம் அவளுக்கு மங்களத்தின் மீது கோபம் வந்தது. ஸ்ரீகாந்தன் மீது ஆத்திரம் வந்தது. ஏன் தன் மேலும் தன் வாழ்வின் மேலும் கூட வெறுப்பு ஏற்பட்டது. ஒரு நாள் மாலை பத்மினியின் சிநேகிதி ஒருத்தி வீட்டிற்கு விஜயம் செய்ய ஆயத்தமாக உடுத்திக்கொண்டு கீழே இறங்கி வந்தாள். காரை எடுத்துக்கொண்டு சித்தப்பா கடைத்தெரு வரை சென்றிருக்கிறார் என்று வேலைக்காரன் கூறியதை கேட்டதும் அவளுக்கு ஆத்திரமாக வந்தது. சித்தப்பா ஊர் சுற்றிவிட்டு ஆடி அசைந்து கொண்டு வரும் வரை அவள் காருக்காக காத்திருக்க வேண்டும். ஷெட்டில் தூங்கி கொண்டிருக்கும் மங்களம்மாளின் புதிய பியூக்கு எடுத்துக்கொண்டு போவோம் என்றாலோ நாத்தனார் உத்தரவின்றி அந்த திக்கை கூட திரும்பி பார்க்கக்கூடாது. இது என்ன வாழ்க்கை? நமக்கென்று எப்பொழுது ஒரு கார், ஒரு பங்களா, வேண்டிய ஆடை ஆபரணங்கள் இவைகளை வாங்குவது? இவ்வளவு படித்து விட்டும் இவர் இத்தனை குறைவான சம்பளத்திற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் இருந்தால் ஜென்மம் முழுவதும் நாத்தனாருக்கு அடிமையிலும் அடிமையாக அவளது ஏவலுக்கு நாய்போல் காத்து கிடக்க வேண்டியதுதான் என்று தனக்குள் எண்ணி கோபமும் துயரமும் அடைந்தாள். ஆளுக்குள் முன்னும் பின்னும் கூட்டிற்குள் அடைப்பட்ட பெண் சிங்கம் போல உலாவிக் கொண்டிருந்தாள். சூரியன் அஸ்தமித்து இருள் வேகமாக பரவி கொண்டு வருவதை அறிந்ததும் அவளுக்கு அழுகை கூட வந்துவிட்டது. இனி எங்கே வெளியே போவது என்ற நிராசையுடன் பெருமூர்ச்சிருந்த வண்ணம் ஒரு சோஃபாவின் மீது வந்து அமர்ந்தாள். அது சமயம் வேலைக்காரன் உள்ளே வந்து, அம்மா, உங்களை பார்க்க ஒரு அம்மா வந்திருக்காங்க என்றான். சிவபூஜையில் கரடி போல வந்த இந்த அம்மா யாரது என்று தனக்குள் எண்ணி வெகுண்ட பத்மினி ஒரு கணம் தான் வீட்டில் இல்லை என்று சொல்லி அனுப்பிவிட உத்தேசித்தாள். ஆனால் வாசல் வரத்தில் நின்று கொண்டிருந்த அந்த பெண்மணியின் சேலை தலைப்பு காற்றில் பறந்து கொண்டிருந்தது. அசைப்பில் ஒரு வினாடி கண்டுவிட்டாள். என்ன அழகான புடவை என்று அவள் உள்ளம் அதை கண்டு ஆச்சரியத்துடன் துள்ளியது. இத்தனை அழகான தலைப்பு கொண்ட புடவையின் உடல் என்ன நிறமாக இருக்கும்? எத்தனை அழகாக இருக்குமோ என அதிசயித்த வண்ணம் வரச்சொல் அந்த அம்மாவை என்று உத்தரவிட்டு அவளுடன் வாயிலை நோக்கியபடி இருந்தாள். நமஸ்காரம் அண்டி என்று கரம் குவித்து வணங்கிய வண்ணம் தன் பற்கள் அனைத்தும் தெரிய மெல்ல நகை செய்துவிட்டு தென்றலில் தோளும் பூங்கொடி என அசைந்தாடி கொண்டு ஹாலுக்குள் நுழைந்தால் ஒரு ஆந்திர நாட்டு அழகி. பத்மினி அவளை முன்பின் பார்த்ததில்லை. அவள் அணிந்திருந்ததை போன்ற அழகிய புதிய மோஸ்டர் புடவையையும் அவள் இதற்கு முன் எங்கும் கண்டதில்லை. எல்லாவற்றையும் விட அந்த அழகி கழுத்தில் இருந்த தங்கம் இழைத்த நெக்லஸின் புதிய மோஸ்டர் அவளது கருத்தையும் கவனத்தையும் ஒருங்கே கவர்ந்து கொண்டு விட்டது. வாருங்கள்,
உட்காருங்கள் என்று உபசரித்த பத்மினியின் நெஞ்சு ஏனோ படபடவென்று அடித்து கொண்டது. கனையா, அந்த கூடையை உள்ளே கொண்டு வா என்று அந்த அழகி சுந்தரமான தெலுங்கிலே தன் கூட வந்த வேலையாளுக்கு உத்தரவிட்டு பத்மினி அருகே வந்து சுவாதீனமாக அமர்ந்து கொண்டாள். வேலைக்கார பையன் ஒருவன் பெரிய கூடையொன்றை அவர்கள் முன்னிலையில் கொண்டு வந்து வைத்துவிட்டு சென்றான். கூடையின் மூடியை திறந்து அதில் நிரம்பியிருந்த வைக்கோலுக்குள் கையை விட்டு பெரிய மாம்பழம் ஒன்றை அந்த ஆந்திர அழகி கையில் எடுத்தாள். இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் காய்த்த ரச மாம்பழம். தங்களுக்கு கொடுக்கவே கொண்டு வந்தேன் என்று கொச்சையான தமிழில் கொஞ்சி பேசிவிட்டு அந்த கனியை பத்மினி கையில் குவித்தாள். திடீரென்று ஒரு அழகான பெண் அலங்காரமாக உடுத்திக்கொண்டு கூடை நிறைய பழங்களை காணிக்கையாக கொண்டு தன்னை காண வந்ததன் மர்மம் பத்மினிக்கு புரியாத புதிராக இருக்கவே ஆச்சரியத்துடன் அவள், நீங்கள் யார்? உங்கள் பெயர் என்ன? என்று வினவினாள். வரிசையான தன் பற்களை மீண்டும் ஒருமுறை வெளியே காட்டி மின்னகை செய்த அந்த மோகினி, என் பெயர் நரசம்மா. தங்கள் கணவரின் கீழே வேலை செய்யும் பூபதிராவ் மனைவி நான் என்று கொச்சை தமிழில் அறிமுகம் செய்து கொண்டாள். அப்படியா, சந்தோஷம். இதெல்லாம் எதற்கு என்று கேட்டாள் பத்மினி. இது என்ன பிரமாதம்? சாப்பிட ஆள் இல்லாத வீட்டில் இந்த பழங்கள் குவிந்து கிடக்கின்றன. ஹீ ஹீ என்று சிரித்தாள் நரசம்மா. பிறகு வெகு நேரம் தான் வெளியே செல்ல வேண்டும் என்பதை கூட மறந்து பத்மினி அவளுடன் பற்பல விஷயங்களை பற்றி சம்பாஷித்து கொண்டிருந்தாள். அவர்களது சம்பாஷணை முக்கியமாக ஆடை ஆபரணங்கள் முதலியவை பற்றியே சுழன்று கொண்டு வந்தது. ஆமாம், இந்த நெக்லஸ் எங்கே வாங்கினீர்கள் என்று வினவினாள். பத்மினி முடிவில் ஆவலை அடக்க மாட்டாது. இதோ நானே மாதிரி எடுத்து கொடுத்து வீட்டில் வைத்து ஆச்சாரியை கொண்டு செய்தது. ஏன், உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? என்ன பிரமாதம்! 2.5 பவுனில் செய்தது. பார்த்தால் 10 பவுன் போல அப்படி காத்திரமாக இருக்கிறது இல்லையா? இதை போட்டு பாருங்கள் என்று கூறிவிட்டு தன் கழுத்தில் இருந்த ஆபரணத்தை கயிற்று பத்மினியின் கழுத்தில் மின்னட் பொழுதில் பூட்டினாள். எதிரே தெரிந்த கண்ணாடியில் தன் உருவத்தை பன்முறை அழகு பார்த்து கொண்டாள் பத்மினி. மிகவும் நன்றாக இருக்கிறது. இது மாதிரி எனக்கும் ஒன்று செய்து கொள்ள ஆசையாக இருக்கிறது என்று தன் உள்ளத்தில் கொந்தளித்த அவளை கட்டுப்படுத்த முடியாது வெளியே சொல்லிவிட்டாள். பிடித்திருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன், என்னுடைய பரிசாக இதையே வைத்து கொள்ளுங்கள். இது என்ன பிரமாதம் என்று பகட்டாக பேசினாள் நரசம்மா. பரிசாகவா என்ற ஆச்சரியத்துடன் வினவிய பத்மினியின் நெஞ்சு பக்கென்று அடித்து கொண்டது. என்னத்திற்கு, எதற்காக இவள் நமக்கு இந்த ஆபரணத்தை பரிசாக கொடுக்க முன் வர வேண்டும் என்று அவள் யோசிக்கவே இல்லை. எனக்கு சிநேகிதம் பெரிதே ஒழிய பொருள் பிரமாதமானதல்ல. உங்களை பற்றி நான் வெகு நாளாக கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களை சந்திக்க வேண்டும், சிநேகிதம் செய்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன். நானே வெளியே வந்து பேசினால் முகம் கொடுத்து பேசுவீர்களோ என்று ஒரு அச்சம் கூட இருந்தது. பெரிய மனிதர் வீட்டு பெண்கள் எல்லோருமே உங்களைப் போல் என்னை போன்ற பெண்களுடன் இன்பம் காட்டி சரிக்கு சரி சமமாக பாராட்டி பேசிவிடுகிறார்களா? ஆனால் பார்த்தவுடனேயே உங்களது கள்ளங்கபடமற்ற மனசு பளிங்கு போல எனக்கு புலனாகிவிட்டது. உங்களை சந்தித்ததை பற்றி சந்தோஷம். எனக்கு நாழியாகிறது. இன்னொரு சமயம் ரொம்ப நேரம் இருந்து பேசுகிறேன். நான் வரட்டுமா என்று மகிழ்ச்சியாக கூறிவிட்டு கை கூப்பிக்கொண்டு எழுந்திருந்தாள். பத்மினியின் அகமும் முகமும் இதை கேட்டு மலர்ந்து விட்டன. உங்களை சந்தித்து நட்பு கொண்டதில் எனக்கு மிக்க சந்தோஷம், மிகவும் சந்தோஷம். இந்தாருங்கள், நகையை எடுத்துக்கொள்ளாமல் என்று தடுமாறினாள். பதிலுக்கு கொடுத்துவிட்டு பிறகு திரும்ப நான் வாங்குவது வழக்கமே இல்லை. என் சிநேகிதத்தை ஞாபகமாக வைத்து கொள்ளுங்கள். நான் திரும்ப அதை கையால் தொடமாட்டேன் என்று பிடிவாதமாக மறுத்த நரசம்மா தொடர்ந்து, ஆமாம், மறந்தே போனேன். எங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரு முறை வர வேண்டும். விலாசத்தை எழுதி கொடுக்கிறேன், தப்பாமல் வர வேண்டும். ஏன், நாளைக்கு பகல் சாப்பிடுவதற்கு நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வந்துவிடலாம் என்று உபசாரமாக அழைத்தாள். நாளைக்கா என்று கண்களை அகல விரித்து வியப்புடன் வினவிய பத்மினி, ஆகட்டும், நாளை பகல் போஜனத்திற்கு உங்கள் இஷ்டப்படியே வந்து விடுகிறேன் என்று பகிர்ந்தாள். நம் இருவரை தவிர வேறு யாரும் இந்த விருந்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை. ஆனால் அவர் ஆஃபீஸுக்கு போய்விடுவார். அதற்கு பிறகு வீட்டில் அள்ளி தருவார் தான் என்று நரசம்மா கூறிவிட்டு பகபகவென்று சிரித்து வெகு நாள் பழகிய சிநேகிதி போல் பத்மினியின் கரத்தை பற்றி அன்புடன் குலுக்கிவிட்டு விடை பெற்று கொண்டு சென்றாள். பத்திரமாக அந்நகையை
நகையை கழட்டி தன் பெட்டிக்குள் அடக்கம் செய்தாள் பத்மினி. சித்தப்பாவிடம் இதை பற்றி அவள் பேசவே இல்லை. இரவு வீடு திரும்பிய கணவனிடம் கூட நகை விஷயத்தை சொல்லவில்லை. சொன்னால் ஏன் பெற்று கொண்டாய் என கோபித்துக் கொள்வாரோ என்ற பயம் அவளுக்கு. ஆனாலும் அன்று இரவு முழுவதும் அவளுக்கு தூக்கமே வரவில்லை. எங்கேயோ வானத்திலிருந்து வந்த ஒரு பெண் போல மிகவும் அன்புடன் வந்து அந்த அழகிய ஆபரணத்தை பரிசாக கொடுத்து போனது அவளுக்கு ஏதோ கதைகளில் வரும் ஒரு காட்சி போல் மிக அதிசயமாக தான் இருந்தது. அடுத்த நாள் பத்மினி சித்தப்பாவை முந்திக்கொண்டு காரை எடுத்துக்கொண்டு நர்சம்மாள் கிரகத்திற்கு தப்பாது விஜயம் செய்தாள். அங்கே அவளுக்கு நடந்த விருந்து உபசாரத்தை வர்ணிக்கவே முடியாது. ஆவக்காய் ஊறுகாய் எங்கள் அம்மா போட்டு அனுப்பியது. இன்னும் கொஞ்சம் என்று தேனினும் இனிய குரலில் பன்முறை உபசரித்து விருந்து பரிமாறினாள் நர்சம்மா. சாப்பாடு முடிந்ததும் தாம்பூலத்திலேயே விலை உயர்ந்த ஒரு பட்டு ரவிக்கி துண்டை வைத்து வெற்றிலைப்பாக்குடன் பரிசாக அளித்தாள். பத்மினி அதை ஆவலுடன் வாங்கி தன் கைப்பையில் அடக்கம் செய்து கொண்டாள். வீட்டுக்கு கிளம்ப விடை பெற்று கொண்டு பத்மினி எழுந்தபோது நர்சம்மா மெல்ல அருகில் வந்து, பத்மினி அம்மா, உங்களுடன் நான் ஒரு சிறு கோரிக்கை வேண்டுகிறேன். சிநேகிதி என்ற ஹோதாவில் தவறாக எண்ணாது உதவி செய்வதாக வாக்களிக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்டாள். புல் நுனி மீது படைந்த பனித்துளிகள் போல் அவளது இமைகளின் நுனியில் முத்துக்களை நிகர்த்த கண்ணீர் துளிகள் கீழே உதிர தயாராக நின்றன. பத்மினிக்கு இதை கேட்டதும் தூக்குவாரி போட்டது. என்ன உதவி அம்மா என்று கலவரத்துடன் வினவினாள். ஒன்றும் அப்படி உங்களால் முடியாத காரியம் அல்ல. என் கணவர் தங்கள் கணவரின் கீழே வேலை செய்து வருகிறார். கம்பெனியில் தற்சமயம் சிக்கனத்தை முன்னிட்டு பல ஆட்களை வேலையினின்று நீக்குகிறார்கள். என் கணவர் முந்தைய வருஷம்தான் வேலையை ஒப்புக்கொண்டவராதலால் அவரை நீக்கிவிட போவதாக கேள்விப்பட்டேன். வேலை போய்விட்டால் நாங்கள் மிகவும் கஷ்டப்படுவோம். உங்கள் கணவருக்கு முதலாளியிடம் மிகவும் சலுகைகள் உண்டு. கம்பெனி காரியங்களுக்கு என் கணவர் இல்லாவிடில் கட்டுப்படியாகாது என்று ஒரு வார்த்தை சிபார்சு செய்யும்படி கூறினாள் என்று கூறிவிட்டு நிறுத்தினாள். பத்மினியின் நிலைமை பெரும் சர்ம சங்கடமாகிவிட்டது. பெட்டியில் அடக்கமாயிருந்த அந்த அழகிய நெக்லஸ் மீது கொண்ட ஆசை ஒரு புறம் அவளை பிடித்து இழுத்தது. கணவன் உண்மை முழுவதையும் அறிந்தால் கோபிப்பாறை என்ற பயம் ஒரு பக்கம் உதைத்தது. ஒரு வார்த்தை இவரிடம் சொல்கிறேன் வந்து என்று குளறிவிட்டு விடை பெற்று கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள். அன்று இரவு தூங்க போகும் முன் தங்கள் அறைக்குள் வெள்ளி டம்ளரில் சூடான பாலை எடுத்து கொண்டு வந்த பத்மினி கணவன் அமர்ந்திருந்த ஆசனத்தின் அருகில் உள்ள மேஜை மீது வைத்தாள். ஆமாம், உங்கள் ஆஃபீஸில் பூபதிராவ் என்பவர் வேலை செய்கிறார் அல்லவா என்று வினவினாள் கொஞ்சலாக. ஆமாம், சுத்த சோம்பேறி அவன். அவனுக்கு அடுத்த மாதம் 1 தேதி வாக்கில் சீட்டு கொடுக்க போகிறோம். ஏன் என்ற ஆச்சரியத்துடன் கேட்டான் ஸ்ரீகாந்தன். அவன் மனைவி என் கூட படித்தவள், வெகு நாளைய சிநேகிதி. பூபதிராவை வேலையினின்று நீக்கிவிடாது இருக்க நீங்கள் ஏதாவது உதவி செய்தாக வேண்டும் என்று குழைவாக கெஞ்சி கேட்டாள் பத்மினி. தன் கணவனை காப்பாற்றும்படி அந்த பெண் உன்னிடம் வந்து மன்றாடினாளாக்கும். சரி என்று அபயகஸ்டம் கொடுத்து விட்டாயா நீ என்று கடுமையாக அதட்டினான் ஸ்ரீகாந்தன். அவ்வளவுதான். கங்கையை நிகர்த்த பிரவாகம் பத்மினியின் அழகிய விழிகளில் கரை புரண்டு ஓடியது. என் சிநேகிதி அவளுடைய கஷ்டம் என் கஷ்டத்தைப் போல. உதவி செய்தால் செய்யுங்கள், செய்யாவிட்டால் உங்கள் இஷ்டம் என்று கோபத்துடன் பதில் அளித்துவிட்டு கதவை தடால் என்று சாத்தி கொண்டு கீழே சென்று விட்டாள். வெகு நேரம் சென்ற பின்னரும் அவள் திரும்பி அறைக்குள் வராததை கண்டு ஸ்ரீகாந்தன் கலக்கமுற்றவனாக கீழே இறங்கி சென்றான். சமையலறையின் முன் வராந்தாவில் தரை மீது குப்புறப்படுத்து கொண்டு குலுங்கி அழுது கொண்டிருந்த தன் ஆசை மனைவியை காண அவனது நெஞ்சம் பதைத்தது. கட்டாயம் உதவி செய்தாக வேண்டும் என்று ஒரு வார்த்தை கூறினால் செய்துவிட்டு போகிறேன். அதை விட்டு இந்த அழுகை எதற்கு? அர்ச்சனை எழுந்திரி. ஈரத்தரையில் படுத்திருந்தால் உடம்பிற்கு ஆகாது என்று கொஞ்சலாக கூறியபடி அவளை வாரி எடுத்து நிறுத்தினான்.